வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். உங்க சூரியகுமார். இப்பதான் முறை நம்ம சேனல் பார்க்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு விவசாயிகளுக்கான கோரிக்கை தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்ன விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க விவசாயம் பண்றத வந்துட்டு அ டாடா ஏசி, ஈச்சரு அப்படி இல்லன்னா ஆட்டோ அந்த மாரி கொண்டுட்டு போயிட்டுருப்பாங்க. லாரி அது மாரி கொண்டுட்டு போயிட்டுருப்பாங்க. அதுக்கு முன்னலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா, பேருந்துல வந்துட்டு அரசு பேருந்துல 2 சீட்டு எடுத்துட்டு, விவசாய பொருட்கள் எடுத்துட்டு போறதுக்காக 2 சீட்டு லக்கேஜ் எடுத்துட்டு போறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. அது விவசாய பொருட்களுக்காக அந்த மாரி இதுக்கு முன்ன பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு வந்துட்டு பூ ஏத்துறது கோயம்பேடு மார்க்கெட்டு, அப்புறம் அதர் ஸ்டேட் கேரளா, ஆந்திரா அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பூ மார்க்கெட் வந்து சாமந்தி பூ அதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட் எடுத்துட்டு போறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, லக்கேஜ் வாங்கிட்டு அரசு பேருந்துல அனுமதிக்கணும். நெறைய பேருந்து ஓட்டுநர்கள் வந்துட்டு பூ மார்க்கெட்டுக்கு பூ எடுத்துட்டு போறதுக்கு வந்து லக்கேஜ் வாங்குறது, அ அத வந்து அனுமதிக்கிறதில்ல. அதெல்லாம் வந்து அரசு கவனத்தில் கொண்டு சென்றுட்டு, பிற மாநிலங்களுக்கு பூ மார்க்கெட்டுக்கு பூ எடுத்துட்டு போறதுக்கு லக்கேஜ் வாங்கிட்டு, அ பூ மூட்டைகள வந்துட்டு பேருந்துல ஏத்திக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பா நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவல் மற்றும் கோரிக்கைகளுக்கு நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.